ஐயா வணக்கம். வணக்கம். ஒரு கல்வியாளராக, ஆய்வாளராக, மொழிபெயர்ப்பாளராக பல்வேறு பணிகளை செய்து வர உங்களை பல பேர் சொல்கிற செய்தி, நீங்கள் ஒரு நற்செய்தி அறிவிப்பாளர், சமய ஆய்வாளர், சமய பணிகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வரீங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் இப்போ உங்ககிட்ட ஒரு ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் பேராசிரியரா, சமய சொற்பொழிவாளரா, உண்மையில் நீங்கள் செய்கிற பணி பற்றி சொல்லுங்களேன். நல்ல கேள்வி கேட்டீங்க. இது எப்படி இருக்குன்னா, நீங்கள் ஒரு தந்தையா கணவனா மகனான்னு கேட்குற மாதிரி, மகனுக்கு தந்தையா மனைவிக்கு கணவரா இருக்கிற மாதிரி, மாணவனுக்கு ஆசிரியராக இருக்கிற மாதிரி தான் ஒரே நிலைகளில் இறைவன் இப்படி பல்வேறு பொறுப்புகளை ஏற்று பல்வேறு பணிகளை செய்கிற ஆற்றலை இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். இயல்பிலேயே இளமை பருவத்திலே தமிழின் மேல் காதலும் கிறிஸ்துவின் மேல் பற்றும் எனக்கு வாய்த்தது. இந்து சமயத்திலிருந்து கிறிஸ்தவ நெறியை தழுவியவர்கள் என்னுடைய பெற்றோர். அவர்கள் அதனால் இன்னும் கூடுதல் ஊற்றம் அவர்கள் எனக்கு இந்த கிறிஸ்தவ கோட்பாட்டில் கொடுத்தார்கள். நான் கூட சொல்லுவேன், ஒருவேளை எங்கள் அப்பா அம்மா கிறிஸ்தவர்களாக மாறியிராவிட்டால் இயேசு பெருமானை நானே படித்து, விவிலியத்தை நானே படித்து ஒரு நாளில் அவரை ஏற்றுக்கொண்டிருந்திருப்பேன். ஏதோ கிறிஸ்தவ பெற்றோருக்கு பிறந்ததுனால நான் கிறிஸ்தவனாக இல்லை, கிறிஸ்துவின் மேல் மாறாத காதல் கொண்டதனால், அவருடைய நற்செய்தி அவர் கொடுக்குற அந்த புது வாழ்வு என்னை மாற்றியதுனால அந்த ஈடுபாடு வந்தது. அதனால் அந்த நற்செய்தியை இந்த எல்லாருக்கும் அறிவிக்க வேண்டும். இயேசு பெருமானுடைய நற்செய்தி ஏதோ ஐரோப்பாவிலிருந்து வந்த ஒரு சரக்கல்ல, அது நம்ம ஆசியா கண்டத்தில் பலஸ்தீன நாட்டில் பிறந்த இயேசுவின் வழியாக பரவிய அந்த நற்செய்தி உலகம் அனைத்துக்கும் புரியது. தமிழ் மண்ணில் விளையக்கூடிய ஒரு புனித ஆன்மீக பயிர் என்று கிறிஸ்தவ நற்செய்தியை சொல்ல வேண்டும். அதை தமிழ் இலக்கியத்தின் வழியாக எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய அல்லது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, எல்லாரும் வெளிப்படுத்தக்கூடிய அந்த நற்செய்தியை தமிழ் இலக்கியத்தின் வழியாக, தமிழ் பண்பாட்டின் வழியாக, தமிழ் கலையின் வழியாக எடுத்து சொல்ல வேண்டும் என்ற தாகம்தான் என்னுடைய பேராசிரிய பணியோடு இந்த இறைப்பணியையும் இணைத்து செய்கிற ஒரு ஆற்றலையும் ஒரு ஆர்வத்தையும் எனக்கு கொடுத்தது. அதனால் இனிய தமிழ் இலக்கியங்கள் வாயிலாக கிறிஸ்து பெருமானுடைய நற்செய்தியை அறிவிப்பது, இனிய கிறித்தவ இலக்கியங்களை உருவாக்குவது, அப்படி உருவாக்க மற்றவர்களையும் ஊக்குவிப்பது ஆகிய பல்வேறு பணிகளில் நான் ஈடுபட்டு வருகிறேன். ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா. இந்த நேரத்தில் நீங்கள் ஆசிரியர் பணி, சமய பணி இருந்தால் கூட திருச்சபைக்குள்ளேயே இருந்து கொண்டு நீங்கள் செய்கிற பணிகள் யாராலும் சொல்லியிருக்கிறாங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். மகிழ்ச்சி. நான் தென்னிந்திய திருச்சபையில் ஒரு முக்கிய பொறுப்பில் பல பொறுப்புகளை வகித்து கல்வி பணியும் இறைப்பணியும் இணைந்து ஆற்ற முடிகிறது. நான் எங்களுடைய திருச்சபை சார்ந்த சில பள்ளிகளினுடைய ஆட்சி பொறுப்பிலையும் நான் இருந்திருக்கிறேன், இப்போது இருந்து வருகிறேன். அத்தோடு எங்களுடைய திருச்சபைக்குள்ள நல்ல தமிழில் இறைவனை வழிபடுவது, நல்ல தமிழில் இறைவனுடைய நற்செய்தியை பிறருக்கு அறிவிப்பது, இவைகளிலெல்லாம் மக்களை நான் பயிற்றுவித்து வருகிற வாய்ப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எங்கள் தென்னிந்திய திருச்சபையிலேயே கிறிஸ்தவ தமிழ் இலக்கிய பேரவைன்னு ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பினுடைய இயக்குனராக நான் இருந்து கொண்டு நல்ல கிறிஸ்தவ இலக்கியங்களை உருவாக்குவது, சிறந்த கிறிஸ்தவ இலக்கியங்களை அதனுடைய உண்மையான பொருளை புரிந்து கொள்வது, நல்ல கிறிஸ்தவ பொருள்களில் பட்டிமன்றம், கவியரங்கம் நடத்துவது, கிறிஸ்தவ அருளாளர்கள் தமிழுக்கு செய்த பணிகளை புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கும் புரிய வைப்பது, இப்படிப்பட்ட பணிகளில் நான் ஈடுபட்டிருக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா. திருச்சபைக்குள்ளே நீங்கள் செய்கிற பணிகளை பற்றி சொன்னீங்க. குறிப்பாக இந்த காலத்து இளையோர் மற்றும் மாணவ செல்வங்களுக்கு நீங்கள் திருச்சபையின் வழியாக செய்த பணிகள் என்ன? மகிழ்ச்சி. நான் அடிப்படையில் ஒரு பேராசிரியர். என்னுடைய வாழ்க்கையினுடைய பெரும்பகுதியே இளைஞர்களோடு தான் கழிந்தது என்று சொல்ல வேண்டும். கல்லூரி பேராசிரியராக வர்றதுக்கு முன்னால் ஒரு 2 ஆண்டுகள் நான் பள்ளி ஆசிரியராகவும் இருந்திருக்கிறேன். ஆக இளைஞர்களுடைய வாழ்வின் பெரும்பகுதியை கழித்த நான் அந்த இளைஞர்களுடைய அந்த அறிவு மேம்பாடு, அவர்களுடைய வாழ்க்கை மேம்பாடு, அவர்களுடைய பண்பு நலங்கள் மேம்படுவதை பற்றியெல்லாம் அதிக அக்கறை காட்டி வருகிறேன். அதனால் இப்போ கூட
சமய கருத்துக்கள் மட்டுமல்ல, இலங்கை மாநகரத்தில் இலங்கை நாட்டில் போய் அங்கே நம்முடைய தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் வழியாக நடைபெறுகிற தமிழ் வகுப்புகள், தமிழ் இளங்கலை முதுகலை வகுப்புகளுக்கு சிறப்பு விருந்துநிலை பேராசிரியராக போய் வகுப்பு எடுத்துகிட்டு வரேன். அது மாதிரி பிற நாடுகளில் தமிழ் இலக்கியம் சார்ந்த அந்த கருத்துக்கள், திருக்குறள் போன்றவைகளை எல்லாம் இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன். அதோடு திருச்சபைக்குள்ள இளைஞர்களுக்கு நல்ல தமிழில் விவிலியத்தை புரிந்து கொள்வது, கிறிஸ்தவ இலக்கியங்களை புரிந்து கொள்வது, இதிலெல்லாம் பயிற்சிகள் கொடுத்து வருகிறேன். அவர்கள் நல்ல அந்த ஆன்மீக அறிவில் மேம்படுவதற்கும் பல்வேறு விதமான பயிற்சி பட்டறைகள் இவைகளெல்லாம் நடத்தியிருக்கிறேன். நான் சிறப்பு ஆய்வாக மேற்கொள்ளுகிற சித்தர் இலக்கியத்தை கிறிஸ்தவ இலக்கியங்களோடு ஒப்பிட்டு அதை புரிந்து கொள்வதற்கு மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு சொல்லி வருகிறேன். நல்ல தமிழ் கவிதைகள் எழுதுவது எப்படி, இப்போ கூட இலங்கையில் போய் ஒரு கிறிஸ்தவ கருப்பொருள்களில் கவிதைகள் எழுதுவது எப்படி என்று பலருக்கு பயிற்சி கொடுத்து வந்தேன். நீங்கள் தொடர்ந்து இங்கே வர வேண்டும், இப்படிப்பட்ட பயிற்சி வகுப்புகளை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அது மாதிரி பலவிதமாக இளைஞர்களை தகுதிப்படுத்துகிற பணிகளையும் நான் ஈடுபட்டேன். ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா. சமய பணிகளில் ரொம்ப முக்கியமான பணி அன்னை தமிழோடு அன்னை தமிழில் நீங்கள் அயல்நாடுகளில் பல்வேறு பணிகளை செய்வதாக கேள்விப்பட்டிருக்கிறோம். அயல்நாடுகளில் சமய பணியின் தொட்டு அன்னை தமிழுக்கு பெருமை சேர்த்திருக்கிறீர்கள், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். நல்ல கேள்வி. அதாவது சுமார் 12 முதல் 15 நாடுகளுக்கு நான் தொடர்ந்து பயணம் மேற்கொண்டு வருகிறேன். எல்லா இடங்களிலும் சமய பணி அல்லது கிறிஸ்தவ பணியும் செய்கிறேன், போகிற இடங்களில் தமிழ் பணியும் செய்கிறேன். தமிழ் இலக்கியத்தை அறிமுகப்படுத்துவது, தமிழ் கல்வியை பரப்புவது, அதே நேரத்தில் கிறிஸ்தவ மறைக்கல்வியையும் பரப்புவது, அங்குள்ள கிறிஸ்தவ திருச்சபைகளில் மறைமுறைகள் ஆற்றுவது, இவைகளையும் நான் மேற்கொண்டு வருகிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சொன்னால் வியப்பாக இருக்கும், பல நாடுகளில் கிறிஸ்தவ இலக்கிய மாநாடுகள் நடத்துவதற்கு நான் ஒரு அங்குள்ள அமைப்பாளர்களோடு சேர்ந்து நானும் இணைந்து, இப்போ அமெரிக்காவில் 90களிலேயே உலக கிறிஸ்தவ தமிழ் மாநாடு நடைபெறுவதற்கு நான் ஒரு கருவியாக இருந்திருக்கிறேன். அது பிறகு மலேசியாவில் 2-3 முறை பன்னாட்டு கிறிஸ்தவ முத்தமிழ் மாநாடு நடத்தியிருக்கிறோம். இலங்கையில் 2 முறை நடத்தியிருக்கிறோம். அதுக்கெல்லாம் என்னுடைய இலக்கிய நூல்களையும் அவர்கள் பாராட்டுவார்கள், மற்றவர்களுடைய நூல்களை பற்றிய விளக்கங்களையும் சொல்லுவதற்கு அழைப்பார்கள். ஆக பல்வேறு நாடுகளில் என்னுடைய இறைப்பணியும் அந்த தமிழ் பணியும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ரொம்ப நன்றிங்கய்யா. ஏனென்று சொன்னால் சமய பணியில் இருந்து கொண்டு கல்வி பணியில் கொண்டு சமய பணி, அதுவும் இளையோர் மேம்பாடு, மாணவர்கள் மேம்பாடு, சமூக மேம்பாடு, சமத்துவம் நிலவுகிற திருச்சபை கட்டியெழுப்ப வேண்டும் என்று நீங்கள் எண்ணுகிற எல்லா முயற்சிக்கும் வலன் மீடியா சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களும். மிக்க நன்றி, மிக்க நன்றி. இந்த நல்ல கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள எனக்கு களம் அமைத்து கொடுத்ததற்காக வலன் மீடியாவுக்கு நான் தான் நெஞ்சார்ந்த நன்றி சொல்ல வேண்டும். நன்றி.